ஹாய் ஆல். எப்போவுமே வீட்டில் ஏதாவது பிரச்சனை, இல்லை குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காகவே இருக்கும்ல வீடு. ஒரு என்ட்ரி ஆனாலே கொஞ்சம் மன அமைதி இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். சாமி கூட சில பேரால் கும்பிட முடியல அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கிறவங்க அந்த வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜினால் தான் இந்த மாதிரி இம்பேக்ட்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். நீங்கள் இதை தியானம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ஆக்சுவலி சைக்காலஜிக்கலாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சயின்டிஃபிக்கலாக பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான கோடுகள் ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்க மாதிரி இருக்கும். ஈக்குவலான கோடுகள் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, ரிப்பீட்டடான கோடுகள். இது நம்ம மூளைக்கு வந்து ஒரு வித காம்னஸை கொடுக்குமா. ரிப்பீட்டடாக கொடுக்க கொடுக்க அதுலேயும் ஒரு ஃபோக்கஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு சாமி கும்பிட போகிறோம், ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ணி அதிலே டீப்பராக அது உள்ளே போகிறதுக்கு இது உதவும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா, கோயில் மொத்தமாக அவுட்டர் லுக் பார்த்திங்கன்னா, கோயில்களுடைய ஷேப் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும் பார்த்திங்களா இல்லையா. கோபுரத்தோடு சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த வடிவம் இல்லாமல் ஒரே சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஒத்த ட்ரையாங்கிள் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, முக்கோணம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பவர் இருக்குது. ஜாமெட்ரிக்கலாக தான் அந்த காலத்தில் எல்லாமே பெரியவங்க வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப் எது கூட நம்ம உடம்புல ரெசம்பிள் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஹார்ட் சக்கரா கூட இது ரெசம்பிள் ஆகுதுங்க. ஸோ இந்த ஸ்டார் அடிக்கடி பார்த்திங்கன்னா சக்கரங்களில் ஸ்டார் மாதிரியான சிம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க எல்லா கோயில்களில். காப்பர் தகடுலாம் பார்த்துருக்கீங்களா, கோயில்களில் வைப்பாங்கல்ல, காப்பர் தகடு, செப்பு தகடு, இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சக்கரங்கள், எந்திரங்கள், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார் தான் போட்டிருப்பாங்க. வை? பிகாஸ் அதனுடைய வைப்ரேஷனுங்க. அதனால தான் இந்த ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் இந்த ஸ்டார் மாதிரியான கோலம் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குதுங்க. சரி, இதை நம்ம வீட்டில் எப்படி போட்டு எப்படி நம்ம பலன் காணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை நீங்கள் எப்போ வேணால் ஆரம்பிச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, 6 to 8 hours வந்து இந்த விளக்கு எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. தட் இஸ் ட்ரையாங்கிள். ரெண்டு சைடும் போட்டு ஸ்டார் போடுவோம்ல, கோலம் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதை சுற்றி ஈக்குவல் சைட்ஸ் வந்து இருக்கட்டும், அண்ட் தென் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பக்கத்துலலாம். இந்த ஸ்டாரை சென்டராக வச்சு மேலே 2 ட்ரையாங்கிள், கீழே அப்வர்ட் டைரெக்ஷனில் ட்ரையாங்கிள் போடணுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி போஸில் தான் நீங்கள் போட போகிறீங்க. 6 ட்ரையாங்கிள் போட போகிறீங்க. ஸோ அது நடுவில் ஒரு காப்பர் பிளேட் வச்சுக்கோங்க குட்டியாக. அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாத்துலேயுமே நடுவில் காப்பர் பிளேட்டு, அதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மண் அகல் விளக்கு திரி போட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா கீ அதை ஊற்றி நீங்கள் விளக்கேற்றிடுங்க. விளக்கேற்றிட்டு அது எவ்வளோ நேரம் எரியலாம்? 6 to 8 மணி நேரம் வரைக்கும் எரியலாங்க. நீங்கள் அப்படியே கூட விடலாம். இதை எதுலெல்லாம் போடலாம் அப்படின்னா, அரிசி மாவு கோலம் போடலாம். இல்லைனா நீங்கள் பருப்பு தால்லலாம் போடுவாங்கள்ல, துவரம்பருப்பில் போடுவாங்க, பாசிப்பருப்பில் போடுவாங்க. இல்லைனா வெள்ளை கலர் கோலமாவு போட்டுட்டு அதில் அந்த துவரம்பருப்பு பாசிப்பருப்புலாம் ஃபில் பண்ணுவாங்கள்ல, ரங்கோலி மாதிரி, அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு இது இல்லைங்க. இந்த ட்ரையாங்கிளை போடணும். இதுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. இப்போது நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். இல்லை ஏதாவது விரும்பிய விஷயத்தை நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷன் ஏற்படுத்திட்டு நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணும்போது இன்னும் அதிகமாக உங்களால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த இறையோட கலக்க முடியும். இது வீட்டில் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளென்ஸ் ஆகி அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, அடிக்கடி பிரச்சனை வருது, அடிக்கடி பண பிரச்சனை, என்னென்னலாம் பிரச்சனை வந்துட்டுருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எத்தனை நாள் ஃபாலோ பண்ணலாம்? எப்போ வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ ஏற்றலாம்? காலையில் ஏற்றி இதை பழகுங்க. எப்போவுமே காலையில் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்போவுமே பிரம்ம முகூர்த்தம் நேரங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் ஆழ்மனதில் போய் இருக்கும். நீங்கள் ஒரு 4:30 to 5:30 பண்ணலாம். இல்லைனா 5 to 6 மணிக்குள்ளே பண்ணலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் சாயந்தரத்தில் பண்ணலாம். எப்போனாலும் பண்ணலாம். நீங்கள் ப்ரிஃபரபுளாக நான் வந்து மார்னிங் டைமில் சொல்கிறேன். அது உங்களுடைய கன்வீனியன்ட் டைம் தான். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமைதியை ஏற்படுத்தும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஷிஃப்ட்டை கொடுக்கும். உங்களுடைய எனர்ஜியை கிளென்ஸ் ஆகிறதே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பெரும்பாலும் இந்த மாதிரியான ரைச்சுவல்ஸ்லாம் என்னென்னா, இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் அப்படின்றது வந்து ஒரு அடிஷ்னல் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் மாதிரி தாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா,
டு பி ஃப்ரேங்க், நம்ம மைண்டு காம் குவைட்டர் எந்த இடத்துல இருந்தாலும் நான் என்னை அமைதியாக வச்சுப்பேன், என்னை சந்தோஷமாக வச்சுப்பேன், என்னை யாராலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுடா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்திங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸும் தேவை கிடையாது. இந்த மாதிரிலாம் அடிஷ்னலாக நம்மளை எப்படி பூஜை புனஸ்காரம் இந்த மாதிரிலாம் பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க. நம்ம மைண்டை தவிர்த்து வேறு எதுவும் பவர்ஃபுல்லே இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் உங்களுடைய மைண்டை நீங்கள் கிளியர் காம் குவைட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான ரைச்சுவல்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பட் நம்ம மனசே ரொம்ப அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கு, எப்போவுமே டிஸ்டர்பன்ஸில் இருக்குது, எப்போவுமே பிரச்சனையில் இருக்குன்னும் போது நம்மக்கிட்ட இருக்க சக்தியை தான் நம்மளால் உணரவே முடியலையே. எப்போவுமே பிரச்சனை பின்னாடியே போயிட்டுருக்கிறதுனால நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஒன்று தேவைப்படுது. ஏதாவது எனர்ஜி கிளென்சிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் தேவைப்படுது இல்லையா? ஸோ அதனால் நம்ம அதை எடுத்துக்கலாம், அதில் தப்பே கிடையாதுங்க. ஸோ இதை பண்ணுங்கள். இது எத்தனை நாள் பண்ணலாம்? கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே வாங்க. வீட்டில் ஒரு நல்ல மாற்றம், எனர்ஜி ஷிஃப்ட் இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன் அடிஷன் டு திஸ் நீங்களும் கொஞ்சம் உங்கள் மைண்டை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய நெகட்டிவ்ஸ்குள்ளே போகாமல் நல்ல பாசிட்டிவாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விஷயங்கள் கஷ்டம் கொடுக்குறதோ அதுலேருந்து கொஞ்சம் விலகிறதுக்கு பாருங்கள். அதிகமாக புலம்பாமல், அதிகமாக கவலைப்படாமல், ஓவர் திங்க் பண்ணாமல் கொஞ்சம் அப்படி இருக்க எல்லாம் சேர்ந்து உங்களுடைய லைஃப்பை நீங்கள் நினச்ச மாதிரியான விஷயங்களை அடைய முடியும். நீங்கள் கிளாஸ் மூலயமா நிறைய சக்ஸஸ் கிடச்சிருக்கு. அதை நீங்கள் என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்க்கலாம். இன்னும் சொல்லப்படாத சக்ஸஸ்லாம் இருக்குது, பெரிய சக்ஸஸ். நிறைய சிக்கல்கள்லேருந்து அவ்வளோ ஈஸியாக வெளியில் வர முடியுமான்னு நினச்சி அவ்வளோ பயந்த விஷயங்கள்லாம் அசால்ட்டாக நடக்குதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதெல்லாமே நம்ம ஏதோ ஒரு ஸ்டெப்பு, ஏதோ ஒரு கைடன்ஸ் மூலமா பண்ணால் நிச்சயமாக அட்டென்ட் பண்ண முடியுங்க. ஏன் கிளாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், ஆனால் அதை ப்ராப்பராக கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுவே ஒரு கிளாஸ்ன்ற போது அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறேன் அப்படின்ற நிறைய நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ஃபீட்பேக்குங்க. அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். மணி அட்ராக்ஷன் அண்டு பிரம்ம முகூர்த்தம் ட்ரையல் கிளாஸ் ஆன் த வேல இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருமா இப்போலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலாக கவுன்சிலிங் வேணும்னாலும் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். மறக்காமல் ஒரு லைக் போட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமா எனக்கு தெரிவிச்சிருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.